ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கிளாஸ் 5 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேம் அண்டு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இப்போ வந்து ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் வகுக்கிறோம்னு நினைங்களேன். ஸோ அப்படி வகுக்கும்போது ஒரு சில இடங்களில் மீதியே இல்லாமல் அது கழிஞ்சிரும். சரிங்களா? ஸோ இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு வைங்களேன். ஸோ இப்போ 20 5ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வைங்க. சரிங்களா? இதை எப்படி பண்ணுவீங்க? 5 உள்ள 20 போட்டுப்போம். சரிங்களா? இப்போ 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20. சரிங்களா? 4 5 20. சரிங்களாப்பா? ஸோ அப்போ இங்கே 0 வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுவே இப்போ 28 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? இதை 5ஆல் நீங்கள் வகுக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ 5 இந்த 28 அப்படிங்கிற நம்பருக்குள்ளே 5ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் எங்கே வருதோ அதுதான் நம்ம மேலே கோஷன்ட்டாக வந்து போடுவோம். சரிங்களா? ஸோ இப்போ 5 5 25 நம்ம போடலாம். இப்போ 5 6 போட முடியுமா? 5 6 போட்டோம்னா 30 போயிடும். ஸோ அப்போ அது வராது. சரிங்களா? அப்போ 5 5 போட்டோம்னா 25. ஓகேவா? ஸோ அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருது? 3. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டாபிக் எதை பற்றினது அப்படின்னா, இந்த 5 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதாவது எதை வச்சு நம்ம வகுக்கிறோமோ, சரிங்களா, இதை வந்து வகுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது டிவைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிவைசர் அப்படின்னா வகுத்தின்னு சொல்லலாம், வகுப்பான்னு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் டிவைசர் இல்லை டி அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த கீழே இருக்கக்கூடிய 3 ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் மீதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரிங்களாப்பா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த டிவைசரும் சம்மில் கொடுத்துருவாங்க, இந்த ரிமைண்டரும் சம்மில் கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 28 அப்படிங்கிற நம்பர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த நம்பரை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இதுதான் வந்து கேள்வியாக கேட்பாங்க. ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து 9 ஓகேவா? 9ஆல் எந்த ஒரு நம்பரை வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 3 கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து 3-4 நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா 5 ஓகேவா? இந்த மாதிரி கொடுப்பாங்க சம். சரிங்களாப்பா? ஸோ இப்போ எங்கே அந்த கொஷின் மார்க் இருக்கோ அந்த நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டைப் ஆஃப் சம்ஸு. இப்போ இந்த மாடலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹெச்சிஎஃப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் எல்சிஎம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ரொம்ப ஈஸியான ஒரு மாடல் தான். நான் ஒரு 2-3 சம் போட்டு காமிச்சேன் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களாப்பா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 4 பார்ட் வீடியோ வந்து நடத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புரியும். இல்லைனா வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பம் புரியாது. சரிங்களாப்பா? அண்ட் அதே மாதிரி புதுசாக நம்மளோட சேனலை பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் கையில் வந்து ஒரு நோட் பென் வந்து எடுத்துக்கோங்க. கம்பல்சரி ஒரு நோட்டும் பெண்ணும் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் இடையில ஒரு சில விஷயங்கள் இது வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா, இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணுங்கள், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அதை மறக்காமல் நான் சொல்லும்போதே தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு சம் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ரிமைண்டர்னா என்ன, டிவைசர்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எதை வச்சு நம்ம வகுக்கிறோம், வகுப்பான்னா என்ன, அதுக்கப்புறம் மீதி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு சம் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் சம்மை அப்படியே நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகேப்பா? இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ஓகேப்பா, இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4, 9 மற்றும் 12 ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் 3 மீதியை தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. மிகச்சிறிய எண்ணால் என்னது நம்மளுக்கு? எல்சிஎம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் நான் உங்களை எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொன்னேன். ஓகேவாப்பா? ஸோ இங்கிலீஷ்லையுமே பாருங்கள் அதே தான் கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர். ஓகேவா? வென் விச் டிவைடட் பை
4, 9, 12 will leave in each case a remainder 3. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நான் இதை உங்களுக்கு வந்து எடுத்து எழுதி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், 4 வச்சு நம்ம ஒரு நம்பரை வகுக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனுடைய மீதி நம்மளுக்கு 3 கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி 9 வச்சு நம்ம ஒரு நம்பரை வகுக்கிறோம். ஸோ அதனுடைய மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி 12. ஓகேவா? இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ட்ரெடிஷ்னல் மெத்தட் என்ன, ஷார்ட்கட் மெத்தட் என்னங்கிறது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சம் மட்டும், சரிங்களா, இந்த ஃபஸ்ட்டு சம் மட்டும் நான் உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படின்னு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தடுத்து நம்ம போகும்போது ஷார்ட்கட்டில் போயிடுவோம். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை தான் வந்து நம்மள்ட்ட கேட்குறாங்க. சரிங்களாப்பா? இந்த நம்பர்லாம் வச்சு ஒரு நம்பரை வகுக்கும் போது, ஓகேவா, 4, 9, 12 அப்படிங்கிற இந்த டிவைசர்ஸ், ஓகேவா, இங்கே எதெல்லாம் டிவைசர்ஸ், அதாவது டிவைடர்னா என்னப்பா, இந்த இடத்துல வர்றது எல்லாமே டிவைடர், வகுப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து டின்னு போட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டி என்னென்னா 4, 9, 12. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய நம்பர் சம்மில் எடுத்தோடனே முதல்ல ஒரு 3 நம்பரோ 4 நம்பரோ 5 நம்பரோ 6 நம்பரோ கொடுப்பாங்க. சரிங்களா? அதுதான் உங்களுக்கு டிவைசர். சரிங்களா? அது கண்டிப்பாக டிவைசராக தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்து ரெண்டாவதாக ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் வந்து ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஒரு சில சம்மில் இது 3 இடத்துலையுமே 3 நம்பர் ரிமைண்டராக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சம் கீழே பாருங்களேன். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஏதாவது வகுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பேலன்ஸ் 3 வரும், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 3, இந்த மாதிரி மாறி மாறி கூட வரும். சரிங்களா? அப்படி ரெண்டாவதாக அவங்க ஒரு வரிசை நம்பர் கொடுப்பாங்க. அது 1ஆகவும் இருக்கலாம், 2, 3ஆகவும் கூட இருக்கலாம். ஸோ அப்படி வரக்கூடிய நம்பர் எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டராக இருக்கும். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடியது டிவைசர், ரெண்டாவது கொடுத்துருக்கக்கூடியது ரிமைண்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிவைசருக்கு எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ டிவைசர் எதுப்பா, 4, 9, 12. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எப்படி எடுப்போம், ஷார்ட்கட்டில் நம்ம எடுத்தோம்னா எப்படி எடுப்போம், பாருங்கள், எல்சிஎம் ஷார்ட்கட்டில் நம்ம எடுக்க போகிறோம். 4, 9, 12. இது நம்ம எப்படிப்பா எடுப்போம், பெரிய நம்பர் எடுத்துக்கிறணும். ஸோ அந்த நம்பர் மற்ற வாய்ப்பாடு 9, 4லையுமே வந்து வகுப்படுமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ 12 அப்படிங்கிறது 12வது வாய்ப்பாடில் வரும், 9வது வாய்ப்பாடில் வராது. ஸோ அப்போ 12 கிடையாது. ஸோ 12 2s இதோட மல்டிபிள். இப்போ 12 1s அடுத்து 12 2s இதோட மல்டிபிள். ஓகேவா? அடுத்தடுத்த மல்டிபிள் வந்து நம்ம சேர்த்துக்கிட்டே போகணும். இப்போ 12 2s எவ்வளோ, 24. சரிங்களா? 24. இப்போ 24 12ல் வருமா, வரும். 9ல் வரும், 9வது வாய்ப்பாடில் வருமா, வராது. ஓகே, அப்போ 24 கிடையாது. அடுத்து மல்டிபிள் ஆஃப் 3 பாருங்கள், 36. சரிங்களா? 36 12ல் வருமா, வரும். ஓகேவா? 9வது வாய்ப்பாடில் வருமா, வரும். 4வது வாய்ப்பாடில் வருமா, வரும். அப்போ 36 அப்படிங்கிறது தான் இங்கே நம்மளுக்கு எல்சிஎம். ஓகேவாப்பா? ஸோ அப்போ நம்மளுக்கு எல்சிஎம் கிடைச்சிருச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு என்ன ரிமைண்டர் கிடைச்சிருக்கோ, ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிவைசரோட எல்சிஎம், ஓகே, இருங்க, தனியாகவே உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ டிவைசரோட எல்சிஎம் இருக்குல்ல, அதையும் ரிமைண்டரையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது இந்த இடத்துல ஒரு ஃபார்முலா மாதிரி. ஓகேவா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களாப்பா? டிவைசரோட எல்சிஎம்மையும் ரிமைண்டரையும் நீங்கள் கடைசியாக ப்ளஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன டிவைசர் கொடுத்துருக்காங்களோ, எந்த நம்பரை வச்சு வகுக்க சொல்லி கொடுத்துருக்காங்களோ, இங்கே வெளியே வருது பார்த்தீங்களா, 4 இருக்குது, 4, 9, 12. இந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன ரிமைண்டராக கொடுத்துருக்காங்களோ, 3 நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது சேம் ரிமைண்டருக்கு மட்டும். சரிங்களா? ஒரே மாதிரி எல்லாத்துக்குமே 3 தான் ரிமைண்டர், ஓகேவா, 3 தான் மீதி அப்படின்னு வந்தால் மட்டும். ஓகேவா? ஸோ அப்படி வந்தால் மட்டும் இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும். சரிங்களா? அப்படி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எல்சிஎம்மை ரிமைண்டரோட ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு, எல்சிஎம் ப்ளஸ் ரிமைண்டரா. ஸோ இப்போ பாருங்கள், எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 36 + 3. அப்போ ஆன்சர் என்னது, 39 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெத்தட். சரிங்களாப்பா? இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ எல்சிஎம் வந்து நீங்கள் எப்படினாலும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எப்போயும் நம்ம நார்மலாக கண்டுபிடிப்போம் இல்லையா, 4, 9, 12 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம இப்படி கூட எடுக்கலாம். 2, 9, 6. ஸோ இன்னொன்று போட்டு 2, 1, 9 அப்படியே வந்துடும். இங்கே 3. ஓகேவா? ஸோ அடுத்து
மூணாவது வாய்ப்பாடில் போடலாம் 1 3 1. திரும்ப ஒரு மூணாவது வாய்ப்பாடில் போட்டோம்னா 1 1 1ன்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் 2 2 4 4 3 12 12 3 36. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு மெத்தட். அதை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், இது ட்ரெடிஷ்னல் மெத்தட். நம்ம இங்கே பண்ணது அப்படிங்கிறது ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களாப்பா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஷார்ட்கட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு ஒரு சம்மை எடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ண பார்க்குறீங்க, உங்களுக்கு என்னென்ன ரிமைண்டர் கொடுத்துருக்காங்கன்னு எழுதுறீங்க, பார்க்குறீங்க. ஓகேவா? மொதல் நம்பர் ஃபஸ்ட்டு வரிசையில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரிமைண்டராக இருக்கும், வகுப்பானா இருக்கும். சரிங்களா? அதை ஃபுல்லாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம். 1 4 5 அப்படி எழுதி வச்சுக்கிறோம். அதே மாதிரி ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சாரி, ஃபஸ்ட்டு வந்து டிவைடர். இங்கே வந்து ஸ்டெப்ஸு சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க, என்ன டிவைடர் என்ன ரிமைண்டர் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்க போகிறீங்க. டிவைடர் ரிமைண்டர்னால் இதுதான் ஃபஸ்ட்டு மொதல் வரிசையில் கொடுத்துருக்க நம்பர், ஃபஸ்ட்டு வர நம்பர் எல்லாமே டிவைசர், எதை வச்சு நம்ம வகுப்போமோ இந்த வெளியே வரக்கூடிய எண்கள். சரிங்களா? ஏன்னா எல்லா இடத்துலையுமே நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்து நீங்கள் எக்ஸாமில் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேவாப்பா? ஸோ அதுக்காக தான் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட் சம்லேயே தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த சம் நம்ம போகும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிவைசர் என்னென்னு பார்த்துக்கிறீங்க, அடுத்து அதனுடைய ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிறீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன, டிவைசருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? டிவைசருக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த வெளியில் கொடுத்துருக்கிற எண்கள் 4 9 12 இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்களுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறீங்க. சாரி, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. சரிங்களாப்பா? ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் 2. அடுத்து ஸ்டெப் 3 என்ன பாருங்கள். ஸ்டெப் 3 அந்த டிவைடரோடைய எல்சிஎம்மையும் ரிமைண்டரையும் ப்ளஸ் பண்ணுறீங்க. இவ்வளோதான்ப்பா சம்மே, இவ்வளோதான் மொத்த சம்மே, இவ்வளோதான். இந்த 3 ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்சிஎம் கிடச்சிரும். ஓகேவா? ஆனால் இது எதுக்கானது, இது எல்சிஎம் கண்டுபிடிக்கக்கூடியது எதுக்கு, சேம் ரிமைண்டருக்கு. ஓகேவா? சேம் ரிமைண்டர். ஓகேவா? இதை நான் வச்சுக்கோங்க. சேம் ரிமைண்டர்னா ஒரே மாதிரி மீதி. சரியா? ஒரே மாதிரி மீதி அப்படிங்கிறது சேமாக இருக்கணும். ஓகேவாப்பா? சேமாக இருக்கணும். சரிங்களா? அதுவுமே எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கணும். ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாலும் இந்த மெத்தட் கிடையாது. இல்லை இந்த இடத்துல 3ன்னு வராமல் இங்கே 3, அதுக்கப்புறம் இங்கே வந்து 4, இங்கே வந்து 5 அப்படி வந்தாலும் இது கிடையாது. சரிங்களா? ஒரே மாதிரி இங்கே எப்படி 3 3 3ன்னு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி வரணும். இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் 3ஐ மீதியாய் தரும் மிகச்சிறிய எண் ஒரே நம்பராக வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா எல்லாத்தையுமே வந்து பாருங்கள். ஸோ அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் சம் சொல்கிறேன். ஸோ செகண்ட் சம் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து புரியும். சரிங்களாப்பா? ஸோ 3 ஸ்டெப்பு தான். என்னென்ன சொன்னேன், ஃபஸ்ட் ஸ்டெப்பு டிவைசரும் ரிமைண்டரும் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதுகிறோம். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு டிவைசருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். தேர்ட் ஸ்டெப்பு டிவைசருக்கு கண்டுபிடிச்ச அந்த எல்சிஎம்மையும், ஓகேவா, அதாவது வகுப்பானுக்கு கண்டுபிடிச்ச அந்த எல்சிஎம்மையும் மீதியையும் ஆட் பண்ணுறோம். சரிங்களா? அது ரெண்டையும் கூட்டி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே வாங்க, சிம்பிள் 2 ஸ்டெப் தான் சம்மு மொத்தமே. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த எடுத்து எழுதுகிறோம் அப்படிங்கிறது நம்ம இங்கே நடத்துறதுக்காக சொல்கிறோம். நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், இப்போ பாருங்கள் சம் கொடுத்துருக்காங்கப்பா. 4 6 8 12 16 ஆகிய எண்களால் வகுக்கும் போது அப்படின்னு வந்தாலே இதுதான் என்னது, இதுதான் டிவைசர் டி அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஏன்னா சிம்பிளாக டி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. சார் நான் தமிழ் மீடியம் சார், எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாது சார், நான் அதெல்லாம் எதுவுமே வேணாம், டி அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு தெரியாதா? ஸோ தயவு செஞ்சு நான் இந்த மீடியம், எனக்கு இது மட்டும்தான் வரும், எனக்கு அது மட்டும்தான் வரும், எனக்கு இது வராது அப்படின்னு வந்து நினைக்கவே நினைக்காதீங்க. சரிங்களா? எல்லாருக்கும் எல்லாமே வரும். நம்ம முயற்சி பண்ணால் நம்ம வந்து நம்மளால் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக உங்களாலையும் முடியும். சரிங்களா? உங்களை மாதிரி ஒருத்தவங்க தான் இதே மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி அரசாங்க வேலையில் உட்காந்துருக்காங்க. சரிங்களா? அவங்களும் உங்களை மாதிரி ஒரு மனுஷங்க தான். உங்களை மாதிரி ஒரு ஊரில் உங்களை மாதிரி சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பிறந்து நீங்கள் சாப்பிட்ற அதே சாப்பாடை சாப்பிட்டு உங்களை மாதிரி பல சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணி தான் அவங்களும் போயிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறபோது அவங்களால முடியும், அப்படிங்கிறபோது உங்களாலையும் முடியும். சரிங்களா? ஸோ அதனால் இதை டி அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது டிவைசர். சரிங்களா? ஆகிய எண்களால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் 2 மீதியை தரும் மிகச்சிறிய எண். மிகச்சிறிய எண்ணா என்னது, எல்சிஎம். ஓகேவா? கீழே கொடுத்துருப்பாங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which when divided by 4 6 8 12 16 will leave in each case a remainder 2. ஓகேவாப்பா? ஸோ அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, டி கிடச்சிருச்சு. நான் உங்களுக்கு நடத்துறதுக்காக இதெல்லாம் எடுத்து எழுதுறேன்ப்பா. நீங்கள் எக்ஸாமில் இதெல்லாம் எடுத்து எழுத வேணாம். ஸோ டேரெக்டாக எல்சிஎம் போட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
ஸோ நம்மளுக்கு டி கிடச்சிருச்சு. டிவைசர் என்னப்பா 4, 6, 8, 12, 16. ஓகேவா? அடுத்து ரிமைண்டர் என்னப்பா 2. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இப்போ இந்த டிவைசருக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். டிக்கு என்ன பண்ணணும், டிவைசருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்போம், 4, 6, 8, 12, 16. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம டானா மெத்தட் கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சைடு போடலாமா, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் 4, 6, 8, 12. சரி, ஓகே, நான் ஷார்ட்கட்டே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்ம ஷார்ட்கட்லேயே போடுவோம். அடுத்த சம் வேணால் நான் உங்களுக்கு பெரிய நம்பர் வரும்போது டானால் போடலாம். ஸோ இப்போ பாருங்கள் 4, 6, 8, 12, 16. ஓகேவாப்பா? ஸோ இப்படி நம்பர் வந்து இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எடுப்போம், இருக்கிறதுலே பெரிய நம்பர் எடுத்துக்கிறோம் 16. ஸோ இப்போ இந்த 16 அப்படிங்கிற நம்பர் 16வது வாய்ப்பாடில் வருமா, வரும். கலர் மாற்றிக்கலாம். ஓகேப்பா, 16 அப்படிங்கிற நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த 16 அப்படிங்கிறது 16 வாய்ப்பாடில் வருமா, வரும். 12ல் வருமா, வராது. ஸோ அப்போ அடுத்த நம்பர் போயிடணும். 32. இது வராது. இது 16 × 1, இது 16 × 2, 16 × 2. ஏன்னா இதை தானே நம்ம பெருக்கி போடுறோம். எது பெரிய நம்பரோ, இந்த 5 நம்பரில் எது பெரிய நம்பரோ அதை எடுத்துக்கிறணும். அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். அதான அப்படி தான் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் அதுக்கு போட்டிருக்கோம். தெளிவாக புரியாதவங்க அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ 32. ஸோ 32 நம்மளுக்கு 16ல் வரும், 12ல் வருமா அப்படின்னு கேட்டோம்னா வராது. 36 தான் வந்து வரும். சரிங்களா? ஸோ இப்போ அதுவும் வந்து கிடையாது. ஸோ அடுத்த நம்பர் × 3. மல்டிபிள் ஆஃப் 3 என்ன, 48. ஸோ இப்போ 48 நம்மளுக்கு 16வது வாய்ப்பாடில் வருமா, வரும். 12வது வாய்ப்பாடில் வருமா, வரும். 12 4 48. 8வது வாய்ப்பாடில் வருமா, வரும். 8 6 48. 6வது வாய்ப்பாடில் வருமா, வரும். சரிங்களா? 4லையும் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் இந்த 48 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, எல்சிஎம். ஓகே, இப்போ நம்மளுக்கு எல்சிஎம் கிடச்சாச்சு. ஸோ டைரெக்டாக நீங்கள் எக்ஸாமில் செய்யும்போது இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும். எடுத்தோடனே நீங்கள் டைரெக்டாக டிவைசர் எடுத்து போட்டு இந்த மேலே அப்படி எழுத வேண்டியதெல்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. ஓகேவா? டைரெக்டாக அந்த டிவைசர் என்னவோ அதை எடுத்து எழுதுறீங்க, அதுக்கான எல்சிஎம்மை கண்டுபிடிக்கிறீங்க. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். 48 கிடச்சிருச்சு. செகண்ட் ஸ்டெப், ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். எல்சிஎம்மும் ப்ளஸ் ரிமைண்டர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்சிஎம் என்ன, 48. ரிமைண்டர் என்ன, 2. ஈக்குவல் டு 50 அப்படிங்கிறது தான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். சரிங்களா? டக்கு டக்குன்னு 2 ஸ்டெப்பில் முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் செம்ம. ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ 10, 9, 8 ஆகிய எண்களால் வகுக்கும்போது முறையே 9, 8, 7 என்ற மீதிகளை தரும் மிகச்சிறிய எண்ணை கண்டறியவும். ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 10ஆல் ஒரு நம்பரை நம்ம வகுக்கிறோம், அதனுடைய மீதி என்ன வருதான், 9 வருதான். ஓகேவா? அதே மாதிரி 9ஆல் நம்ம ஒரு நம்பரை வகுக்கிறோம், அப்போ அதனுடைய மீதி என்ன வருதான், 8 வருதான். ஓகேவா? அதே மாதிரி 8ஆல் நம்ம ஒரு நம்பரை வகுக்கிறோம், அதனுடைய மீதி என்ன வருதான், 7 வருதான். ஓகேவா? அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 10னுடைய ரெஸ்பெக்டிவ்லி 9. ஓகேவா? ஸோ அப்போ 10ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு 9 வருது, 9ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு 8 வருது, அதே மாதிரி 8ஆல் வகுக்கும்போது நம்மளுக்கு 7 வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஓகே, ஸோ இப்போ இந்த சம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இப்போ சேமாக ரிமைண்டர் வரும்போது நம்ம பார்த்துட்டோம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக வருதே, இப்போ இதனுடைய டிவைசர் என்னவா இருக்குது, 10, 9, 8. ரிமைண்டர் என்னவா இருக்குது, 9, 8, 7. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும். இதனுடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த வகுத்திக்கும், அதாவது வகுப்பானுக்கும் டிவைசருக்கும் ரிமைண்டருக்கும் மீதிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ. இப்போ 10 - 9 எவ்வளோப்பா, 10 - 9 எவ்வளோ, 1. அதே மாதிரி இங்கே 9 - 8 எவ்வளோ, 1. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 8 - 7 எவ்வளோ, 1.
ஓகேவா? அப்போ இங்கே இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மீதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதே மாதிரி எல்லா சம்லையும் சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொன்னேன், சம்மில் முதல் வரிசையில் வரக்கூடிய எண்கள் எல்லாமே டிவைசராக இருக்கும். அதுக்கு தான் நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து கொடுத்தேன். அதே மாதிரி ரெண்டாவதாக இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வேறு வேறு ரிமைண்டர்ஸ் கேட்குறாங்க, இப்போ வேறு வேறு மீதி கேட்குறாங்க, ஒரே மாதிரி மீதி வராமல், ஒரே மாதிரி ரிமைண்டர் வராமல் வேறு வேறு டிஃப்ரென்ஸ் ரிமைண்டர்ஸ் வர மாதிரி சம் கேட்குறாங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா. ஸோ இந்த ரெண்டுத்துக்குமே உள்ளது, இந்த டிவைசருக்கும் இந்த ரிமைண்டருக்கும் உள்ள கேப் அப்படிங்கிறது எல்லா சம்லையும் ஒன்றா தான் இருக்கும். இப்போ இங்கே எப்படி வந்திருக்கு பாருங்கள், எல்லா நம்பருக்கும் கேப் என்ன இருக்குது, 1 1 1 ஓகேவா. ஸோ அப்போ இங்கே டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னது, 1 ஓகேவாப்பா. இது எல்லா சம்லையுமே இப்படி சேமாக தான் இருக்கும். அவங்க 3 நம்பர் கொடுத்தாலும் சரி, 4 நம்பர் கொடுத்தாலும் சரி, எல்லா சம்லையும் 1னா எல்லாத்துக்கும் கேப்பு 1 தான் வரும், 2னா எல்லாத்துக்கும் கேப் 2 தான் வரும், 3னா எல்லாத்துக்கும் கேப்பு அப்படி தான் வரும் சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு ரூல்ஸ் ஓகேவா. ஸோ அதனால் இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஓகேவாப்பா. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ சம்மை வந்து அடுத்து அப்ரோச் பண்ண போகிறோம் சரிங்களா. இப்போ 1 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், பழைய ஸ்டெப்புக்கு வாங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்க. டிக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க, டிவைசருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். என்னப்பா 10 9 8 ஓகேவா. இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிப்போங்க. 10 9 8 போடுங்க, 2 5 ரெண்டாவது வாய்ப்பாடு எடுத்தோம்னா 5 9 அப்படியே வந்துடும், 4 இருக்கும் சரிங்களா. திரும்ப ரெண்டாவது வாய்ப்பாடில் போடுங்க, 5 9 2 சரிங்களா. திரும்ப 2ல் போடுங்க, 5 9 1 ஓகேவா. திரும்ப 3 5 3 1 திரும்ப 3 5 1 1 ஓகேவா. இப்போ திரும்ப 5ஆல் போட்டிங்கன்னா 1 1 1 ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ வந்திருக்கு, 2 2 2 2s are 4 4 2s are 8 8 3s are 24 24 3s are 60 72 5s are 360 ஓகேவாப்பா. 360 நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய எல்சிஎம் என்னது, 360 சரிங்களா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம்மையும் நம்ம அங்கே ரிமைண்டரையும் ப்ளஸ் பண்ணுவோம் கரெக்டாக அந்த சம்மில். அதாவது ஒரே மாதிரி மீதி வருது அப்படின்னா ஓகேவா. இங்கே எல்லாமே சேம் ரிமைண்டர் ஓகேவா. இங்கே என்ன வந்திருக்கு, 3 3 3. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு என்னது, ஒரே ஒரு ரிமைண்டர் தான், 2 அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு ரிமைண்டர், ஒரே சேம் ரிமைண்டர் சரிங்களா. ஆனால் இங்கே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் கிடச்சிருக்கு, 9 8 7 அப்படிங்கிற மாதிரி, சாரிப்பா 9 8 7 அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரிமைண்டர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இதுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அடுத்து எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் டிவைஸருக்கு. அதுக்கப்புறம் மூணாவதாக என்ன பண்ணுறோம்னா, நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய எல்சிஎம்மையும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம ஆட் பண்ணணும் பாருங்கள். அதாவது எல்சிஎம் ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஸ் ஓகேவா. அதாவது 360 -1 ஓகே, சாரி மைனஸ் பண்ணணும் ஓகேவாப்பா. ஸோ ப்ளஸ் பண்ணக்கூடாது, இந்த டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 359. இதுதான் ஆன்சர் ஓகேவா. புரியுதாப்பா. இதுலேயுமே 3 ஸ்டெப்பு தான், அதில் ஒரு 3 ஸ்டெப் சொன்னேன், இதில் ஒரு 3 ஸ்டெப் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள், ஸ்டெப் 1 எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம் சரிங்களா. எவ்வளோ கேப், எவ்வளோ மீதி வருதுன்னு கண்டுபிடிக்கிறோம். இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வகுப்பானுக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மீதிக்கும், வகுத்திக்கும் மீதிக்கும் எவ்வளோ நம்பர் வந்து வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே எல்லாத்துலேயும் ஒரே நம்பர் தான் வரும் சரிங்களா. எல்லா சம்லையும் இங்கே முதலுக்கு 1 வருதுன்னா எல்லாத்துக்கும் 1 தான் வரும், இல்லைன்னா எல்லாத்துக்கும் 2 தான் வரும், இல்லை 3க்குமே 4 வரும், இல்லை 4க்குமே 5, அந்த மாதிரி ஒரே நம்பராக தான் வரும் சரிங்களா. வேறு வேறு கேப் வந்து வராது சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கேப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெப் 2 என்ன பாருங்கள், ஸ்டெப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயும் போல் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். டிவைசருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். டிவைசர்னால் என்னன்னு தெரியுதுலப்பா, வகுத்தி சரிங்களா. யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக தான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து டிவைசர், இந்த 10 தான் டிவைசர், 9 8 எதை வச்சு நம்ம வகுக்கிறோமோ அதுதான் டிவைசர் சரிங்களா. அடுத்து ஸ்டெப் 3 பாருங்கள். ஸ்டெப் 3 என்ன, எல்சிஎம்மை டிஃப்ரென்ஸில் மைனஸ் பண்ணுறோம். எல்சிஎம் மைனஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது இங்கே ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா, இங்கே ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா 1ன்னு, இந்த 1ஐ இங்கே மைனஸ் பண்ணுறோம். இப்போ எல்சிஎம் என்னது, 360 -1 = 360
59 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவாப்பா? புரியுதா? சிம்பிளாக புரியுதா? 3 ஸ்டெப்பு தான். சரிங்களா? அங்கே 2 ஸ்டெப்பு தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்மில். ஓகேவா? ஸோ இப்போ இதை பாருங்கள். ஸோ இது வந்து அடுத்த சம், கடைசி சம். ஸோ இப்போ வந்து சேம் டிஃப்ரென்ஸ் வர மாதிரி, சேம் ரிமைண்டர் வர மாதிரி, ஒரே மாதிரி மீதி வர மாதிரி உங்களுக்கு 2 சம் வந்து நான் நடத்தியிருக்கேன். அதே மாதிரி வேறு மீதி, வேறு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி ஒரு சம் நடத்தியிருக்கேன். இப்போ 2ஆவது சம் நடத்த போகிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுட்டு நான் அடுத்து வந்து உங்களுக்கு இதுக்கான ஹோம்ஒர்க் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 4th சம் வந்து பாருங்கள். ஸோ 36, 48, 64 ஆகிய எண்களால் வகுப்படும் போது முறையே 25, 37 மற்றும் 53 என்ற மீதிகளை தரும் மிகச்சிறிய எண்ணை கண்டறியவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் லீஸ்ட் நம்பர் விச் வென் டிவைடட் பை 36, 48, 64 லீவ்ஸ் ஏ ரிமைண்டர்ஸ் 25, 37, 53. இதுலையுமே வந்து டிஃப்ரெண்ட் ரிமைண்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக வேணால் எடுத்து எழுதி காட்டுறேன். ஸோ திரும்ப எழுத வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ இதேமாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஃபஸ்ட் நம்பர் என்ன? 36, இங்கே 25. 36ஆல் ஒரு நம்பரை வகுக்கும்போது 25 மீதி வருது. ஸோ அப்போ இந்த 36க்கும் 25க்கும் உள்ள கேப் என்னன்னு பாருங்கள். 11. கரெக்டாப்பா? 25, 36ல் 25 கழிச்சோம் அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்குது? 11 இருக்குது. அப்போ இந்த இடத்துல டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது? 11 தான். ஏன்னா நீங்கள் எந்த நம்பரை கழிச்சாலும் அதான் வரும். இப்போ 48, இப்போ 48ஆல் ஒரு நம்பரை வகுக்கும்போது 37 மீதியாக வருது. அப்போ 48, 37 போட்டோம்னா என்ன வரும்? 11. ஸோ உங்களுக்கு புரியுதுலப்பா? ஸோ அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 36 ஒரு நம்பரை நம்ம வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன மீதி? 25 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி 48ஆல் நம்ம ஒரு நம்பரை வகுக்கும்போது நம்மளுக்கு என்ன மீதி வருமா? 37 மீதி வருமா? அதே மாதிரி அடுத்து என்னது? 64ஆல் நம்ம ஒரு நம்பரை வகுக்கும்போது நம்மளுக்கு மீதி என்ன வருமா? 53 மீதி வருமாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த டிஃப்ரென்ஸ் 36க்கும் 25க்கும் எவ்வளோ கேப்பு? 11. 48க்கும் 37க்கும் எவ்வளோ கேப்பு? 11. 64க்கும் 53க்கும் எவ்வளோ கேப்பு? 11. ஓகேவா? இங்கே பாருங்கள், 64 மைனஸ் 53 எவ்வளோ வரும்? 11 மீதி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது 11 அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. 11 தான் மீதியாக வருது. இந்த கேப்பில் வந்து 11 தான் வருது அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. ஓகேவா? அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் எது கண்டுபிடிக்கணும்? டிவைசருக்கு 36, 48, 64. ஓகேவா? இதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ டானா போடுங்க. 36, 48, 64. இப்போ பாருங்கள், இப்போ 2ஆல் போட்டோம்னா 1, 8, 2, 4, 24. இது வந்து 3, 2, 32. ஓகேவா? ஸோ அடுத்து 2ஆல் போடுங்க. 9, 12, 16. திரும்ப 2ஆல் போடுங்க. 9, 6, 8 வருதா? ஸோ திரும்ப 2ஆல் போடுங்க. 9, 3, 4 வந்துருச்சா? ஸோ அடுத்து 2ஆல் போடுங்க. 9, 3, 1, சாரி 2. அடுத்து திரும்ப 3ஆல் போடுங்க. 3, 1, 2. ஓகேவா? ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். 2 × 3 அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா மறுபடியும் 2, 3 தான் வரப்போகுது. ஸோ இதை நம்ம மொத்தமாக மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருது பாருங்கள். 2, 4, 8, 576. ஓகேவாப்பா? ஸோ இதுக்கான எல்சிஎம் என்னது? 576. இதுதான் வந்து இதுக்கான எல்சிஎம். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? எல்சிஎம் மைனஸ் டிஃப்ரென்ஸ். ஓகேவாப்பா? ஸோ அப்போ எல்சிஎம் மைனஸ் டிஃப்ரென்ஸ் அந்த என்ன கேப்போ அதை பண்ணணும். இந்த எல்சிஎம் மைனஸ் டிஃப்ரென்ஸ் இப்படிலாம் நான் எழுதி காட்டுறதுலாம் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. எக்ஸாமில் போய் நீங்கள் இப்படிலாம் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. டைரெக்டாக 576 மைனஸ் 11 அப்படின்னு போட்டு 565 அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஸோ வேறு எந்த கான்செப்ட்னே உங்களுக்கு தேவையில்லை.
சரிங்களாப்பா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சம்மில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க, இந்த கேப் எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து மைனஸ் பண்ணி காமிச்சா போதும். இப்போ பாருங்களேன், பிளாக்கில் ரியல் ஸ்டெப் என்னங்கிறத எழுதுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே 36 25 வந்திருக்கா. ஸோ அதனுடைய டிஃப்ரென்ஸ் என்ன ஃபஸ்ட்டு பார்க்கணும். 36 மைனஸ் 25 என்னப்பா 11 வந்துருச்சு. ஓகே, ஸோ 11 டிஃப்ரென்ஸாக வச்சுக்க. அடுத்து எல்சிஎம் எல்சிஎம் எதுக்கு எடுக்கணும், 36 48 டைரெக்டாக டானால் அங்கிட்டு போட்டுரும். 48 64 இதோட எல்சிஎம் என்ன 576 வருதுப்பா. டைரெக்டாக அந்த பக்கம் போட்டுருணும். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 576 மைனஸ் இந்த டிஃப்ரென்ஸு 11 ஈக்குவல் டு 565. இதுதான் ஆன்சர். இவ்வளோ தான் மொத்த சம்முக்கான ஸ்டெப்பே. சரிங்களா, உங்களுக்கு புரிகிறதுக்காக தான் நான் இவ்வளோ ஸ்டெப்பு வந்து நடத்திருக்கேன். சரிங்களாப்பா, இந்த மொத்த சம்முக்கான ஸ்டெப்பே எவ்வளோ, இந்த ஸ்டெப்பு தான், 2 ஸ்டெப்பு தான். சரிங்களா, ஸோ இந்த எல்சிஎம் மட்டும் நம்ம சைடில் போடணும். இந்த இதை வந்து நம்ம சைடில் இந்த பக்கம் போட்டு பார்ப்போம். சின்ன நம்பராக இருந்தால் ஷார்ட்கட்டில் போட்டுடலாம், பெரிய நம்பராக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சு, நான் உங்களுக்கு டெலகிராமில் ஹோம்ஒர்க் பிடிஎஃப் வந்து போட்டு விட்றேன். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து காப்பி பண்ணிக்கோங்க, எதையுமே வந்து விடாதீங்க. புரியல அப்படின்னா திரும்ப ஒரு தடவை பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு எந்த சம் புரியலை, எந்த இடம் புரியலையோ அதை திரும்ப 1 or 2 times ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சிடும். சரிங்களா, எடுத்தோன்னே யாருக்குமே வந்து புரியாது எல்லாமே. ஓகேவாப்பா. ஸோ 1-2 தடவை நம்ம முயற்சி போடணும். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா, சரி ஓகே, தேங்க்யூ. இதோட நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூப்பா.